நம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது, அது நாக்பூரிலிருந்து செயல்படுகிறது என்று. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இந்தியா முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பல விவாதங்களில் மற்ற எந்த இந்து அமைப்புகளுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, அது அவர்கள் கருத்து, அது அவர்கள் செய்தது என்று தப்பித்து வந்த ஆர்எஸ்எஸ் இன்று உண்மைகளை போட்டு உடைக்கின்றது. இன்னொன்னு சங் பரிவார்ங்கிற வார்த்தை அடிபடுது. சங் பரிவார்ங்கிறது என்ன? பரிவார்னா குடும்பம் சார். ஹிந்தியில பரிவார் உங்க குடும்பம் தான் என்ன? சங்க குடும்பம்னா என்ன அர்த்தம்னா, ஆர்எஸ்எஸ் நிறுவனர் டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் ஒரு கிராமப்புறம்னா 100ல ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தா போதும், நகரப்புற பகுதிகளில் ஒரு 100ல 3 பேராவது ஆர்எஸ்எஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அளவு கொண்டு வரணும் மக்கள். நம்ம இப்போ மதுரையில் 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு ஆர்எஸ்காரங்க? சென்னையில் ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1%, 1 லட்சம் பேர் இங்கே ஆர்எஸ்காரங்க இருக்கணும். இது நகரம்ன்றதுனால 3%, 3 லட்சம் ஆர்எஸ்காரங்க சென்னையில் இருக்கணும். டாக்டர்ஜியோட விஷன் அது, ஹெட்கேவார் அவருடைய விஷன். இப்போ சென்னையில் 1 கோடி பேருக்கு 3 லட்சம் பேர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும்னா மிச்சம் உள்ள 97 லட்சம் பேர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கணும்னு அர்த்தமா? அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்க யாரு, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிவார் இயக்கங்களா வந்து. இது ஹெட்கேவார் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது வரல. அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் கொண்டு போனார். ஏர்லி இயர்ஸ் அது. அதுக்கப்புறம் பின்னால வந்த பரமபூஜ்ய குருஜி அவர்கள் தான் இந்த பரிவார் கான்செப்டை கொண்டு வந்தார். மாணவர்கள் மத்தியில் வேலை செய்யறதுக்கு ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் முக்கியமான ஒன்று. தொழிலாளர்கள் மத்தியில் வேலை செய்யறதுக்கு பாரதிய மஸ்தூர் சங்கம் பிஎம்எஸ், விவசாயிகள் மத்தியில் வேலை செய்யறதுக்கு பாரதிய கிசான் சங்கம் பிகேஎஸ். இப்படி நூற்றுக்கணக்கான அமைப்புகள், சிறியதும் பெரியதுமாக நிறைய. பெண்களுக்குன்னு ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சேவிகா சமிதி, அதுவும் ஆர்எஸ்எஸ் தான் வரும். பேர் சேவிகா சமிதி அப்படின்னு வரும். அந்த ட்ரைபல்ஸ், மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மத்தியில் வேலை செய்யறதுக்கு பாரதிய வனவாசி கல்யாண ஆசிரமம். இப்படி வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள் இந்த மாதிரி வேலை செய்யணும். சுதேசி உலகமயமாக்கல் வந்த போது 90s தான் சுதேசி இயக்கம், சுதேசி ஜாகரன் மஞ்ச் வந்தது. இதெல்லாம் சேர்ந்தது பரிவார். இதுதான் சங் பரிவார் அப்படின்னு பேரு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் மதர், தாய் ஸ்தானம். அந்த ஆர்எஸ்எஸ் தாய் அமைப்புகளுடைய குழந்தைகள் மாதிரி தான் இந்த எல்லா அமைப்புகளும் தான். இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது முழுமையான பலன் கிடைக்கும். இது எல்லாத்திலயுமே தேசியத்தன்மை இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஆர்எஸ்எஸ் வளர்ந்துட்டு இருக்கோம், இளைஞர்கள் அமைப்பு எல்லாம் கம்யூனிஸ்ட் போயிருக்கோம், ட்ரைபல் மக்கள் எல்லாம் நக்சலைட் இருப்பான், நம்ம போகாட்டி விவசாய சங்கத்தெல்லாம் கம்யூனிஸ்டுக்காரன் ஹைஜாக் பண்ணிருப்பான். அப்ப நம்ம ஆர்எஸ்எஸ் அங்க போனதுனால எனக்கு இந்தியாவின் நம்பர் 1 ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் எது? பிஎம்எஸ். இந்தியாவோட நம்பர் 1 மாணவர் அமைப்பு எது? ஏபிவிபி. எல்லாத்திலும் வேற நம்பர் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டி எது? பிஜேபி. இன்று ஆர்எஸ்எஸ் பெரும் வெற்றி பெற்று இந்தியாவையே அச்சுறுத்தி வருகிறதென்றால் அதற்கு பின்னணியில் அவர்களின் கடின உழைப்பும் அவர்கள் தீட்டிய திட்டங்களும் தான். அது மட்டுமல்ல, தலைமைக்கு கட்டுப்பட்டு அதன் கொள்கைகளை கொண்டு போய் பாமரர்களிடம் தேசபக்தி என்ற போர்வையில் சேர்த்ததுதான். விளம்பரங்களும் உறுப்பினர் அட்டையும் இல்லாமல் ஆட்சியை பிடித்திருக்கும் ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ். மறுக்க முடியுமா? நாம் எது செய்தாலும் அதை விளம்பரப்படுத்தி எதிரிகளுக்கு நமது பலவீனத்தை காட்டுவதால் கைகட்டி நிற்கும் நிலைமையில் இருக்கின்றோம்.